மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் எடப்பாடியாரின் இதய துடிப்புகள் என்றாரு. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. இந்த மாதிரி எடப்பாடி அவர்களுடைய இதய துடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு, ஏன்னா வேற மழைக்காலம் வேற வருது சார், கொஞ்சம் அவங்கள எங்கெல்லாம் மின்னல் அடிக்குது அவனுக்குள்ள நிப்பாட்டி அதை உள்வாங்கி மின்சாரம் தயாரிக்க அரசு முன் வரணும் சார். அசம்பிளி இல்லாத சமயத்தில் நம்ம பில்டிங் வாசலில் நிற்க சொன்னோன்னா ஷூட்டு முடிகிற வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எடிட்டிங்க்கு ஒரு 2 hours ஆகும்ப்பா, ஒரு 4 மணி நேரம் நிற்க சொல்லு. கனெக்ட் பண்ணி ஷூட்டு எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போதும்பா இந்தாப்பா அப்படின்ட்டு பாக்கெட்டில் மீட்டர் சார்ஜை வச்சு அனுப்பிச்சி விட்றோம். அல்ல கைனா ஒரு அளவோட கூவுங்கய்யா. இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். திடீர்னு வாசலில் நிற்க வேண்டிய ஆளை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்ச உடனே அதற்கான கூவல் தான் இது. இல்லை, இது எனக்கு என்னன்னு புரியல. அப்படித்தான் அவரை வச்சு நல்லா செஞ்சு எதுக்கு இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் சட்டப்பேரவையில? பாருங்க மாலதி, இந்த விஷயத்தை நாம் ஏற்கனவே ஒரு முறை நம்ம நிகழ்ச்சியில பேசினதாக எனக்கு நினைவு. இப்போ அதை சொன்னதுனால அதை ரீகால் பண்ணுறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக என்றால் பொதுச் செயலாளர் என்பவர் எல்லோருடனும் கலந்தாலோசிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அவர் ஜெயலலிதா இல்லையே, எடுக்கிற முடிவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. ஸோ நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, CV சண்முகம், தங்கமணி, வேலுமணி, KP அன்பழகன், இது போல் மூத்த தலைவர்கள்னு ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவர்கள்தான் எல்லா முக்கிய முடிவுகளிலும் இருப்பார்கள். அவர்கள் தான் கலந்தாலோசிப்பார்கள், எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி எடுப்பாங்க. தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் பெரிஃபெரி இல்லை. அவங்ககிட்டலாம் தம்பி இந்த வேலையை கட்டு, போய் கொடியை கட்டு, இந்த லெவலுக்கு தான் இருந்தார் அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம். சீட்டு கிடைக்குமா இல்லையான்றது அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் டவுட்டு. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான தலைவர்களும் கிடையாது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலேயே ஒதுக்கப்பட்டவர்களில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஒருவர். இன்னைக்கு இந்த முக்கியமான தலைங்கள்லாம் வெளியில் போச்சுல, 25 பேர். ரத்தன விஸ்வநாதன், KP அன்பழகன், வேலுமணி, தங்கமணி, CVS எல்லாம் வெளியில் சென்று விட்டார்கள் அல்லவா? சென்றதும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லைல்ல. ஸோ இவங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறார். பக்கத்தில் வச்சுக்கிட்டா இவங்களுக்கு நிரந்தரமாக பக்கத்தில் இருக்கணும். இப்போது அந்த எதிர்முகாமில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்றிணைந்து எடப்பாடியோடு நெருக்கமாகிவிட்டால் தம்பி நீ பழைய படிப்பை கொடியை கட்டுன்றவங்க. இதுக்கு தான் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறார் என்று சட்டசபையில் பேசுகிற பேச்சாது. ஆதவர்ஜன் தான் வளர்த்தியாக இருக்கிற மைக்கை பிடிக்கும் மண்டையில் போகணும், யோ மூட்டு உட்காரு ஆனால் பார்த்துன்னே இருக்கிறேன். ஓவரை நாங்களே கூவுறதில்லை எங்கள் தலைவரை பற்றி. அப்படி மின்சாரத்தை 234 தொகுதியிலையும் கொப்பளிச்சு ஜெயிச்சிருக்க வேண்டியதானே. நீங்கள் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதை போய் எலெக்ஷன் நிலையில் காமிச்சு ஜெயிக்க வேண்டியதானே. 2024 திரு எடப்பாடி பழனிசாமி எதற்காக பிஜேபி கழட்டி விட்டார்? சிறுபான்மை ஓட்டை வாங்குறதுக்காகவா? மக்கள் மனநிலையில பிஜேபினா நெகட்டிவா இருக்குன்ற ஒரு காரணம். அதை 26 நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா யோர் இன்டெலிஜென்ட். ஏன்னா மாநில தேர்தலில் நமக்கு எல்லாரோட ஓட்டும் வேணும் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கலாம். மக்களவை தேர்தலுக்கு போய் நீங்க ஒரு தேசிய கட்சியை கழட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு யாரையா பிரதமர் வேட்பாளர்? எடப்பாடி பழனிசாமியா? என்ன ரீசன்றதை விசாரிச்சா இப்போ சொல்றாங்க 4 MP ஜெயிச்சிருந்தா யாருக்காவது மந்திரி பதவி ஆஃபர் பண்ணுவாங்க, என் கட்சியிலேருந்து எவனும் மத்திய மந்திரி ஆகக்கூடாது சொல்றாங்க. இது ஒரே காரணம்ன்றாங்க. தம்பி எவ்வளவோ சொன்னோம் தம்பி நாங்கள் வேணாண்ணே. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், பிஜேபி எவ்வளோ கெஞ்சினாங்க ஞாபகம் இருக்கா? எடப்பாடி சொந்தக்காரங்கிட்டலாம் வச்சு பேசினாங்க ஞாபகம் இருக்கா? நானும் அப்போ பரவாயில்லையே மதவாத சக்தி எதிர்த்து கில்லாடி அவர் கைட்டு விட்டாருன்னு நான் நினச்சிருந்தேன். விஷயத்தை என்னன்னு கேட்டால் மதவாத சக்தி ஒரு புடலங்கம் கிடையாது. அதுக்கப்புறம் இவர் தானே அபினேஷ் காரில் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்தது. என்ன விஷயம்னு கேட்டால் ஒரு 4 MP ஜெயிச்சிருக்காங்கன்னா இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் அமைச்சரவை கொடுத்துருக்காங்கல்ல, இடம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வேறு ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, MOS ஆவது கொடுக்குறாங்க.